நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். விளக்கம். பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும், சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. இருசக்கர வாகன சோதனையின் போது சிக்கினர். இனி விரிவான செய்திகள். வாகன சோதனையின் போது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு இருசக்கர வாகனம், பணம், பயங்கர ஆயுதங்களுடன் சிக்கிய 3 பேர் மீது வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஆரியபாளையம் பகுதி அருகே வில்லியனூர் காவல் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 3 பேர் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் கத்தி, இரும்பு ராடு போன்ற பயங்கர ஆயுதங்கள் மற்றும் சிறிய பணப்பை, அந்த பையில் ரூபாய் 7000 பணம் ஆகியவை இருந்ததை கண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிள்ளையார்குப்பம் சாராய கடையில் இருசக்கர வாகனத்தை திருடியதாகவும், தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு பயங்கர ஆயுதங்களை வைத்திருப்பதாக ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து வாகன சோதனையில் சிக்கிய 3 பேரையும் அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனம் உட்பட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் எம்என் குப்பத்தை சேர்ந்த சரவணன் மகன் சாம்ராஜ் வயது 21, அரியூர் செந்தில்குமார் மகன் விக்னேஷ் வயது 20, பள்ளித்தென்னல் மணிகண்டன் மகன் திவாகர் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் திருட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திவாகர் மீது கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார். 9ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அமித்ஷா அதன் பின்னர் திருவண்ணாமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகஸ்ட் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ பயண அட்டவணையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிற்பகல் 2:05 மணிக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையத்தில் இருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் அமித்ஷா மாலை 4:05 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து மாலை 4:10க்கு புறப்பட்டு 4:55 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் சென்றடைவார். பின்னர் சாலை மார்க்கமாக தனியார் நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை 8:05 மணிக்கு தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்படும் அவர் 8:10 மணிக்கு கோரிமேட்டில் உள்ள புதுச்சேரி காவல்துறை மைதானம் சென்றடைய உள்ளார். அங்கு நடைபெறும் குடியரசுத் தலைவரின் காவல் நிறம் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவல் நிறம் வழங்கப்பட உள்ளது. விழாவை தொடர்ந்து அதே வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலை உணவு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். இதனையடுத்து காலை 10:45 மணிக்கு புதுச்சேரி காவல்துறை மைதானத்தில் இருந்து புறப்படும் அவர்
10:50 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து இந்திய ஹெலிகாப்டரில் திருவண்ணாமலைக்கு புறப்படுகிறார். காலை 11:30 மணியளவில் திருவண்ணாமலையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமம் அருகே உள்ள ஹெலிபேட்டில் தரையிறங்கி பின்னர் சாலை மார்க்கமாக ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்று தரிசனம் செய்யும் வகையில் அவரது பயண திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது சம்பந்தமாக உப்பளம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் அரசு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவை சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஹரிபிரசாத், காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரி பிரபாகரன், காவல்துறை ஆய்வாளர்கள் செந்தில்குமார், வெங்கடாஜலபதி, ஜெய்சங்கர், இனியன், வேலையன் மற்றும் துறைமுகத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் சாலை ரேடியார்பேட் அருகில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் இடத்தில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர கார்கள், ஆட்டோ செல்வதற்காக வழிபாதை உடனடியாக அமைக்க வேண்டும். கடலூர் சாலையில் ரயில்வே பாலம் கட்டுவதால் வழிபாதை முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளதால் வாகனங்கள் அம்பேத்கர் சாலை உள்ளிட்ட பல குறுகிய பாதைகள் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மக்கள் தினசரி பாதிக்கப்படுகின்றனர். துறைமுக மைதானத்தில் அவ்வப்போது பிரம்மாண்டமான தனியார் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கொடுக்கப்படுவதால் நிகழ்ச்சி நடைபெறும் நாட்களில் போக்குவரத்து நெரிசலில் அம்பேத்கர் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அல்லோல்படுகின்றனர். நகரின் பிரதான தனியார் பள்ளிகளான பெத்திச்செமினார் மேல்நிலைப்பள்ளி, அமலர்போம் மேல்நிலைப்பள்ளி, இம்மாக்குலாட் ஆகிய பள்ளிகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த 3 பள்ளிகளிலும் கல்வி பயிலும் நிலையில் அவரவர் பள்ளிக்கு வரும் வாகனங்களை கூட தங்கள் பள்ளி மைதானத்தில் அனுமதிக்காததால் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுகிறது. குறிப்பாக பள்ளியின் வாடகை வேன்கள் பள்ளி விடும் வரை சாலையில் நிறுத்தப்படுகின்றன. அதேபோன்று ரயில் நிலையம் உள்ள சுப்பையா சாலையில் தனியார் வாடகை வேன்கள், பேருந்துகள் பார்க்கிங் இடமாக பயன்படுத்துகிறார்கள். அம்பேத்கர் சாலை, சுப்பையா சாலையில் நீண்ட நாட்களாக பல வாகனங்கள் நிறுத்தப்படுவதாலும் நடைபாதையில் பல தற்காலிக கடைகளால் மூடி வைத்து திறக்கப்படாமல் போக்குவரத்து நெரிசலை உருவாக்குகின்றனர். தற்போது இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்ப்பு செய்யப்படுவதால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தினசரி அங்கு வந்து செல்கின்றனர். இந்த வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ச்சியாக துறைமுக மைதானத்தில் தனியார் பொருட்காட்சி நடைபெறவுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலால் அல்லல்படும் உப்பளம் தொகுதி மக்கள் அதிக அளவில் சிரமப்படும் சூழ்நிலை ஏற்படும். துறைமுக வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற அனுமதி அளிக்கும் பொழுது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்படுத்துவது அவசியமான ஒன்றாகும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு துறைமுக மைதானத்தில் ஒரு நாள் பாட்டு கச்சேரி நடந்தபோது மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டனர். துறைமுக வளாகத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிக்கும் பொழுது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்றுப்பாதை ஏற்பாடுகள் உடனடியாக செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கமாக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்தார். இது சம்பந்தமாக இவ்வாரத்தில் அம்பேத்கர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உடனடி மாற்று வழிப்பாதை ஏற்பாடுகளை செய்வதாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி வைத்திய கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. வைத்திய கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பாக அறம் செய்வோம் என்ற நூலும் வெளியீட்டு விழாவும், தாய் தந்தையார் பிறந்தநாள் விழாவும் புதுச்சேரி சோழிய செட்டியார்கள் சமூக கூடத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு நல்லாசிரியர் வைத்திய கஸ்தூரி தலைமை தாங்கி நோக்க உரையாற்றினார். ஆசிரியர் சத்குணா அனைவரையும் வரவேற்றார்.
விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். அறம் செய்வோம் நூலினை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் சக்திவேல் வெளியிட்டார். விழாவில் சேவை சிகரம் விருது பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி முனைவர் கோ பாரதி, முன்னாள் ராணுவ வீரர் ஆளவந்தார், முப்பால் இலக்கிய பேரவை தலைவர் கவியுகன், சமூக சேவகர் சுசிலா, உதவி பொறியாளர் கௌசல்யா, பிரேம்ராஜ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அன்னதானம் வள்ளல் விருது சந்திரா அருணாச்சலம் அம்மையார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. விழாவில் நலத்திட்ட உதவிகளை ஆட்டோ ஓட்டுநர் ராஜேஸ்வரி அவர்கள் பெற்றுக்கொண்டார். நூல் குறித்த ஆய்வை கௌசல்யா பிரேம்ராஜ் செய்திருந்தார். நன்றி உரை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்து அளிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் செய்திருந்தனர். மை பாரத் இணையதள பதிவு முகாம் புதுச்சேரி பல்கலைக்கழக மாநாடு மற்றும் கலாச்சார வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு இளைஞர்களோடு கலந்துரையாடினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, மை பாரத் துணை இயக்குனர் திரவீன் ஆகியோர் உணர்ந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்க வேண்டும். துடிப்பும் மன உறுதியும் கொண்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்துதான் அதை உருவாக்க முடியும். மை பாரத் இணையதளத்தில் பதிவதன் மூலம் பல்வேறு திறன் மேம்பாடு நிகழ்வுகளில் பங்கெடுக்க முடியும். அண்மையில் மை பாரத் இளைஞர்கள் சுமார் 50 பேர் ஜிப்மர் மருத்துவமனையை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் உயர்தர மருத்துவ சிகிச்சை குறித்து நேரடியாக புரிந்து கொண்டார்கள். இதை நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வோம் என்று உற்சாகத்தோடு தெரிவித்தார்கள். மை பாரத் இணையதளம் தேசிய அளவில் உங்களுடைய திறமைகளை கொண்டு செல்ல ஒரு மேடை அமைத்துக் கொடுக்கும். இந்தியாவின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று பேசினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்தின் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்தின் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி திறப்பு விழா இன்று திறக்கப்பட்டது. விழாவை ஒட்டி வைர சிறப்பு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கைவினை திறன் நேர்த்தி மற்றும் புதுமையாக வைர நகைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இதனை சின்னத்திரை நடிகர் மதுமிதா, சக்திகா ஆகியோர் திறந்து வைத்தனர். இன்று முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு வைர கண்காட்சியில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டு மதிப்புள்ள நகைகளை வாங்குபவர்களுக்கு இலவசமாக தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. Thank you so much again. அது ஒரு ரொம்ப கிளாசிக் அழகா இருக்கு செட். And finally இன்னும் ஒரு செட் இருக்கு. Let's unveil again the brilliant diamond jewelry from Joy Alucas. ஒரு அழகான டெம்பிள் கோபுரம் போல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வெஸ்டர்னைஸா. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் சென்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த
பிரபல தொழிலதிபரும் நடிகருமான அஞ்சலா பவன்குமார் மற்றும் சமூக சேவகர் பிரவீன்குமார் ஆகியோர் ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் புதுச்சேரி வருகை தந்தனர். புதுச்சேரி வந்தடைந்த அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் மற்றும் பூங்கொத்து வழங்கி தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் பொதுநல சேவகரும் முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் உணர்ந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து பெற்றார். அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் தனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. இருசக்கர வாகன சோதனையின் போது சிக்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.